பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பீகாருக்கு இரட்டை பரிசுகளை வாரி வழங்கியுள்ளது. ஒன்று, உயர்தரமான மத்திய கல்விக்கான அஸ்திவாரம். மற்றொன்று, மாநிலத்தின் ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பிரம்மாண்டமான திட்டங்கள். பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு நாடு முழுவதும் 57 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்க ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த 57 பள்ளிகளில் 19 பள்ளிகள், அதாவது 1/3 பங்கு, பீகார் மாநிலத்தில் அமைய உள்ளன. குறிப்பாக கல்வி அறிவு குறைவாக உள்ள பகுதிகள், முன்னேற துடிக்கும் மாவட்டங்கள் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மலைப்பகுதிகளில் தரமான கல்வியை குறைந்த செலவில் வழங்குவதுதான் இதன் முதன்மை நோக்கம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். கல்வி மட்டுமல்லாமல் பீகாரின் கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளையும் வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் திட்டங்களையும் ஏற்கனவே மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. 7616 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் மட்டும் சுமார் 14,83,000 நேரடி வேலை நாட்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி அண்மையில் பீகாருக்கு வருகை தந்தபோது 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வேறு பல திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். இவற்றில் கங்கை நதியின் குறுக்கே 1870 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 8.15 கிலோமீட்டர் நீளமுள்ள அவுண்டா சிமரியா மேம்பாலம் மிக முக்கியமானது. கயாவில் 660 மெகாவாட் அனல் மின் நிலையம், முசாஃபர்பூரில் புற்றுநோய் மருத்துவமனை, முங்கரில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற முக்கிய திட்டங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. 11 வந்தே பாரத் மற்றும் 8 அம்ரித் பாரத் ரயில்கள் புதிதாக அறிவிக்கப்பட்டு பீகாரின் ரயில் சேவை இணைப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 15 அம்ரித் பாரத் ரயில்களில் 13 பீகார் வழியாக இயக்கப்படுகிறது. மொத்தத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்னதாக மத்திய அரசின் நலத்திட்ட மழையில் பீகார் நனைகிறது. கல்வி உட்கட்டமைப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளில் புதிய பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறது.